கிராமட்டிக்கல் வேக்கு குட் பை சொல்லிட்டு பிராக்டிக்கல் வேல இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் இங்கிலீஷ் வேர்ல்ட். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கான்செப்ட் கத்துக்கிட்டோம். என்ன அப்படின்னா, நம்ம சஜஸ்ட் பண்றப்போ நும் அப்படின்னு தமிழ் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது நீ பேசணும், நீ எழுதணும், நீ பாடணும், நீ வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நும் அப்படின்னு யூஸ் பண்றோம். சோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்னா should. You should write, you should eat, you should dance, you should draw a picture. அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தோம். சோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம லாஸ்ட் பார்த்த வீடியோவோட கனெக்ஷன் இருக்கும். சோ யூ டோன்ட் வரி, நீங்க ஒவ்வொரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கிறது பெருசு இல்ல. நீங்க அந்த கான்செப்டை யூட்டிலைஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி எவ்ரிடே நீங்க அதை யூஸ் பண்ணணும். சோ அதுதான் நம்மளோட மோட்டிவ். லாஸ்ட் வீடியோல நும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதாவது she should cook. இந்த வீடியோல நம்ம நுமா அதாவது should வச்சு எப்படி questions வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதாவது she should cook அப்படின்னா அவள் சமைக்கணும். ஒரு சஜஷன், அவ சமைக்கணுமா? should she cook? அவ சமைக்கணுமா? should she cook? இப்போ நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடணும். இதை எப்படி சொல்வோம்? we should play cricket. we should play cricket. இதுவே நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடணுமா? should we play cricket? should we play cricket? இப்போ அவங்க டான்ஸ் ஆடணும், அவர்கள் டான்ஸ் ஆடணும். இதை நம்ம எப்படி சொல்வோம்? they should dance. they should dance. இதுவே அவங்க டான்ஸ் ஆடணுமா? அவங்க டான்ஸ் ஆடணுமா? should they dance? should they dance? இவ்வளவுதாங்க. நம்ம should வச்சு எப்படி ஒரு சஜஷன் மேக் பண்றது, அதே should வச்சு எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தோம். அதாவது ஒரு சஜஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா should பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும், ஒரு சென்டென்ஸோட மிடில்ல வரும். அதனாலதான் யூ ஷுட் பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்றோம். நீ கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுக்குறோம். இதுவே நீ கிரிக்கெட் விளையாடணுமா? should you play cricket? should you play cricket? இப்ப should பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். சோ கொஸ்டின் கேக்குறப்போ பிகினிங்ல வருது. இதுவே ஒரு சஜஷன் கொடுக்கறப்போ ஸ்டேட்மெண்ட் டைப்ல வரப்போ நார்மல் சென்டென்ஸ்ல மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல வருது. இதுதாங்க ஷுட்டோட யூசேஜ். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் யூ ஷுட் பிளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடணும். ஷுட் யூ பிளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடணுமா? இந்த டூ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, why should I play cricket or why should you play cricket? நீ ஏன் கிரிக்கெட் விளையாடணும், நீ ஏன் கிரிக்கெட் விளையாடணும்? சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? why should you play cricket? சோ WH டைப் வேர்ட் வந்து இதுல ஆட் ஆகுது. சோ இது வந்து WH டைப் கொஸ்டின் டைப் அப்படின்னு சொல்லுவோம். WH டைப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். WHல வர கொஸ்டின் கேட்க யூஸ் ஆகிற ஒரு சில வேர்ட்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டா அதுதான் வந்து நம்ம WH டைப் கொஸ்டின் சொல்லுவோம். சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப போட்டு குழப்ப போறது இல்ல, ஈஸியா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சில WH டைப் வேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கத்து தரேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது வாட். வாட்னா என்ன? என்ன. வாட்னா என்ன? என்ன. சோ இதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்போம்? நார்மலா பாருங்க, வாட்ஸ் அ நேம், வாட்ஸ் அ நேம், உன் பேர் என்ன, உன் பேர் என்ன. சோ வாட் வச்சு நம்ம இந்த கொஸ்டின் கேட்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா when. when. what is mean by when? whenனா என்ன அப்படின்னா எப்பொழுது. நம்ம என்ன சொல்வோம்? எப்ப, எப்ப அப்படின்னு சொல்வோம். சோ when is a birthday? when is a birthday? உன்னோட பிறந்த நாள் எப்ப, உன்னோட பிறந்த நாள் எப்ப. சோ நம்ம when வச்சு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்போம். வேர்னா என்ன? எங்கே. சோ இந்த கொஸ்டின் நம்ம நார்மலா கேட்டிருப்போம். where are you from? where are you from? where are you fromனா என்ன? நீ எங்க இருந்து வர. எங்கேனா என்ன? where. ஜஸ்ட் நீங்க WH டைப்கான அந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். அந்த யூசேஜ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா கத்துக்கலாம். நெக்ஸ்ட் which. whichனா என்ன? எது. which is your favorite color? உன்னுடைய ஃபேவரட் கலர் எது? my favorite color is red. சம்திங் நம்ம சொல்வோம் பாத்தீங்களா? அப்ப எதுன்னு கேக்குறப்போ நம்ம which அப்படின்ற ஒரு WH டைப் கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் who. who. whoனா என்ன? யார். who are you? who are you? who are youனா என்ன? யார் நீ, யார் நீங்க அப்படிலாம் கேட்போம் பாத்தீங்களா? அப்ப who are youன்னு சொல்லுவோம். whoனா என்ன? யார். நெக்ஸ்ட் why. whyனா என்ன? ஏன். whyனா என்ன? ஏன். அதாவது why are you looking so sad? நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்க? இல்ல why are you happy? why are you happy? நீ ஏன் சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரணம் கேட்போம் பாத்தீங்களா? அங்க நம்ம why அப்படின்ற WH வேர்ட் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் how. howனா என்ன? எப்படி. howனா என்ன?
எப்படி. இந்த how வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். என்ன அப்படின்னா how are you, how are you, நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க. இப்ப நீங்க என்ன பார்த்து இந்த கொஸ்டின் கேட்பீங்க, how did you learn English, how did you learn English, நீ எப்படி இங்கிலீஷ் கத்துக்கின. சோ இந்த WH டைப்ல சில வேர்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அதுக்கான டைரக்ட் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம பாக்குற கான்செப்ட புரிஞ்சுக்குங்க. ஓகே கைஸ், WH டைப் வேர்ட்ஸ் சிலது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போவோம். இப்ப பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா should he come, அவன் வரணும் அப்படின்னு சொல்றோம். why should he come, அவன் ஏன் வரணும், ஏன் நம்ம யூஸ் பண்றோம், ஏன் whyன்றது ஏன் அப்படின்ற மீனிங்ல வருது. சோ அது ஒரு WH வேர்ட். சோ நம்ம இதை யூஸ் பண்ணி why should he come, why should he dance, அவன் ஏன் டான்ஸ் ஆடணும், why should he eat, அவன் ஏன் சாப்பிடணும், இல்ல why should we play cricket, நம்ம ஏன் கிரிக்கெட் விளையாடணும். சோ புரிஞ்சதா. அவங்க போயம் எழுதணும் அப்படின்னா they should write a poem, they should write a poem. இதுவே அவங்க எப்படி போயம் எழுதணும், அவங்க எப்படி போயம் எழுதணும் அப்படின்னா how should they write a poem, how should they write a poem. இப்போ should வச்சு கொஸ்டின் கேட்கறதும் இதுவே WH வேர்ட் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னாவோ ஃபார்மாவோ நீங்க வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்களே பாத்தீங்கன்னா நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி நீங்களும் இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா இருக்கும், அதுவும் இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம சரியா ஹோம்ஒர்க் பண்ணல, நம்ம சரியா படிக்கல அப்படின்னா அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அவனை திட்டு, அதாவது நீ அவனை திட்டணும், நீ திட்டினாதான் வந்து ஒழுங்கா படிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீ அவனை திட்டணும். அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், யூ ஷுட் ஸ்கோல்ட் him, யூ ஷுட் ஸ்கோல்ட் him. நீ அவனை திட்டணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்கோல்ட் him. இதுவே நான் ஏன் அவனை திட்டணும் அப்படின்னு அப்பா திரும்ப கேட்டாருன்னா why should I scold him, why should I scold him, நான் ஏன் அவனை திட்டணும் அப்படின்னு கேட்போம். பாத்தீங்களா, இதுக்குதான் நம்ம should WH டைப்ல should வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கணும், ஏன் இதை கத்துக்கிறோம்னு தெரியுதுங்களா. இதெல்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க இதை ப்ராக்டிக்கல் வேல லேர்ன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்றப்போ யூ கேன் ஸ்டார்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். சோ நம்ம இப்ப ஃபைனல் செஷன்ல இருக்கோம். கன்க்ளூஷன் வீடியோல நம்ம பார்த்த 3 கான்செப்டையும் ஒரு ரீகால் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு இந்த 3த்தையும் நம்ம பாத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேமே எடுத்துப்போம். பிரியா இங்கிலீஷ் பேசணும். பிரியா இங்கிலீஷ் பேசணும்ன்றத நம்ம எப்படி கேட்போம், பிரியா ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ், பிரியா ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ். இதுவே பிரியா இங்கிலீஷ் பேசணுமா, பிரியா இங்கிலீஷ் பேசணுமா, இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்போம், ஷுட் பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ், ஷுட் பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ். லாஸ்ட் பாருங்க, பிரியா ஏன் இங்கிலீஷ் பேசணும், பிரியா ஏன் இங்கிலீஷ் பேசணும், இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்போம், why should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ், why should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ். அண்ட் பிரியா எப்படி இங்கிலீஷ் பேசணும், பிரியா எப்படி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா how should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ், how should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ். இதுவே when should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ், அவ எப்ப இங்கிலீஷ் பேசணும், when should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ். அவ எப்படி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா how should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ், how should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ். இதுவே where should பிரியா ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா பிரியா எங்க இங்கிலீஷ் பேசணும். இப்ப புரிஞ்சுதா, இது வந்து பியூட்டிஃபுல் கான்செப்ட்ல, இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். So you have to utilize it, you have to practice it in your regular life. Okay guys, that's it all about this video. வீடியோ எண்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துருவோமா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க விளையாடணும், நாங்க விளையாடணும். அதுக்கப்புறம் நாங்க விளையாடணுமா, நாங்க விளையாடணுமா, நாங்க ஏன் விளையாடணும், நாங்க எங்க விளையாடணும், நாங்க எப்படி விளையாடணும். இந்த சென்டென்ஸோட ஆன்சரை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட கரெக்டான ஆன்சர் என்னோட ரிப்ளை மூலமா வந்து சேரும். Okay guys, that's it all about this video. I will come up with another interesting session very soon. Till then you take care. Thank you so much for your valuable time. Bye bye.